தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆண்டை முடித்து புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க ஆண்டவர் நம்ம எல்லோருக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. கடந்த ஆண்டிலும் கர்த்தர் அநேக நன்மைகளை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தனித்தனியாகவும் குடும்பமாகவும் கொடுத்திருக்கிறார் என்பது அது உண்மை. அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய தேவன் ஊழியத்தையும் ஆசீர்வதித்து விரிவுபடுத்தியிருக்கிறார். கர்த்தர் தாம் சொன்ன பிரகாரம் கடந்த ஆண்டிலே ஆண்டவர் சொல்லியிருந்தார், அதாவது என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் என்று சொன்னார். அப்படியே பல குடும்பங்கள், தேவ மனிதர்கள் அவர்களை குடும்பமாக சந்தித்து அவரும் தம்முடைய மந்தைக்குள்ளே சேர்த்திருக்கிறார். சிதறி கிடந்தவைகளை கர்த்தர் ஒன்றாக அந்த பலிபீடம், சிதறி கிடந்த பலிபீடத்தை அதாவது செப்பனிட்டு அவைகளை அதாவது ஒரே பலிபீடமாக்கி அதில் பலி செலுத்தினது போல கடந்த ஆண்டில் கர்த்தர் அப்படிப்பட்ட புதுமையான காரியங்களை செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும், கடைசி வரைக்கும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். கடந்த ஆண்டு வரைக்கும் ஆண்டவர் அவனமாகவே நம்மை விட்டு, திருச்சபையை விட்டு அவர் விலகாதவராக அவர் இருந்தார். ஆனால் இந்த ஆண்டிலும் அந்த பிரகாரம் கர்த்தர் செய்வாராக. இவர் புதிய ஆண்டுக்குள் நாம் பிரவேசித்திருக்கின்றோம். இந்த ஆண்டில் கர்த்தராய் தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், வெளிப்படுத்தல் 3:8 சொல்லியிருக்கின்றபடி, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டி போட மாட்டான் என்று சொல்லியிருக்கின்றார். இது திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட மொத்த வாக்கு தத்தங்கள் மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைபட்டிருந்த வாசல்கள் திறக்கவும், தடைப்பட்டிருந்த ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு தேவன் கட்டளையிடவும் தக்கதாக இருக்கும் என்று நாம் சுவாசிக்கிறோம். அப்படியே கர்த்தர் செய்ய விரும்புகிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆனப்படினால் இந்த ஆண்டை ஆரம்பிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நீங்கள் தொடர்வீர்களாக. கர்த்தர் உங்கள் அனைவருக்கும் சமாதானத்தை அருளும்படியாக நானும் ஜெபம் பண்ணுவேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் அருளை சொல்ல முடியாத ஈவுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு மகிமை. ஒரு பெரிய மலையை நான் பார்க்கின்றேன். அந்த மலை மிகவும் செழுமையாக இருப்பதையும் நான் காணுகின்றேன். ஆனபடினால அந்த கன்மலை ஆகிய கிறிஸ்து, அவருடைய சரீரமாகிய சபை இந்த ஆண்டிலும் செழுமையடையும் என்று சபை செழுமையடையும் என்று சொன்னால் சபையினுடைய பிள்ளைகள் செழுமையடைவார்கள். தேவனுடைய ஊழியம் செழுமையடையும். திறந்த வாசல் தூரம் வரைக்கும், அதாவது செல்வதற்கான அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்க கர்த்தர் சுத்தம் கொண்டிருக்கிறார் என்று அறிந்து தேவனுக்கு நான் நன்றி சொல்கின்றேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வாராக. கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, கர்த்தருடைய ஊழியத்தை நாம் நிமிர்ந்து செய்வோம். வேதம் சொல்லுகின்றது, அதாவது நெகேமியா சொல்லுகின்றது போல என்ன சொல்லுகிறார் என்றால், அதாவது இடிந்து போன அரங்கத்தை நாம் சேர்ந்து கட்டுவோம் என்று சொல்லியிருக்கின்ற பிரகாரம் நாம் இந்த எருசலேமை இடிந்து போன அலங்கத்தை கட்டுவதற்கு அப்படி இது ஆண்டவராய் தேவனுடைய எருசலேம் சபை கர்த்தர் கட்டுமானம் ஆரம்பித்து வளர்த்து கொண்டிருக்கின்றார். இது முழுமையடையும். இந்த பணியில் ஈடுபட்டிருக்க நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த திருப்பணியில் நாம் ஈடுபடுவோம். நம்முடைய பாகத்தை நாம் நிறைவேற்றுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முடிவரைக்கும், உலகத்தின் முடிவரைக்கும் அன்றுள்ள அப்போஸ்தலர்களுக்கு சொன்ன வார்த்தை அவர்களுக்கு மட்டுமல்ல, இன்று நமக்கும் அது சொந்தமாக இருக்கிறபடியினால் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனபடியினால் இந்த ஆண்டில் சபையை கர்த்தர் வளர்க்கவும் பெருக்கவும், அதாவது ஆண்டவர் மந்தை நாடுகளை கூட்டி சேர்க்கவும் தக்கதான ஒரு ஆண்டாக இருக்கும் என்பதை நான் என்னுடைய ஆவிக்குரிய கண்ணாலே பார்க்கின்றேன். அந்த பிரகாரம் கர்த்தர் செய்வாராக. அப்படினால் அந்தந்த இடத்துல ஊழிய ஸ்தலங்களில் இருக்கிற அருமையான தேவ மனிதர்களே, நீங்கள் எதிர்நோக்கி இருங்கள். கிடைக்கிற நேரங்களில் நாம் தேவனுடைய பாதத்தில் முழங்காலில் நிற்போம். நின்று அவைகளை தேவன் நடப்பிக்க நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதுவரையிலும் இந்த ஊழியத்தை உத்தமமாக செய்து கரம் கொடுத்து தாங்கி பல வகையிலேயும் இந்த ஊழியத்திற்கு உதவியாக இருந்த அனைத்து ஊழியர்களுக்கும் இதற்கு உதவியாக தங்களுடைய கரங்களை நீட்டின தேவனுடைய திருச்சபையினுடைய ஒவ்வொரு அங்கங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறதோடு உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துதலையும் நான் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால் இந்த நாளில் நம்முடைய திருச்சபை அற்பமாய் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு ஊழியம் அது இப்பொழுது மகிமை அடைந்து அது இந்தியாவில் பெரும்பகுதி இடங்களை நிரப்பி கொண்டு இருக்கின்றது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். வட இந்தியாவிலும் பற்பல பாசைகள் மத்தியிலேயும் இந்த ஊழியம் பெருகி கொண்டிருக்கிறது. உங்களுடைய சந்தோஷத்திற்காக நீங்கள் அல்லும்பகல் ஏறெடுக்கிற ஜெபத்திற்குரிய பதில்தான் என்ன என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக மட்டுமே இதை சொல்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால் இங்கே மட்டுமல்ல, உலகத்திலும் பல நாடுகளில் கர்த்தராகிய தேவன் எருசலேமை கட்டி எழுப்பி கொண்டு இருக்கின்றார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதாவது கொடிவீசி பிளந்து உலகத்தை எங்கும் அது மூடிடும் அப்படி என்று சொல்லி யாக்கோபு வேர்பத்து பூத்து காய்த்து பூமியை பலனால் நிரப்பும் காலம் வரும் என்று சொல்லியிருக்கிறது. அந்த காலம் இதுவாக இருக்கிறபடினால் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது இந்த திருச்சபையுடைய பணிக்காக அக்கறையோடு பொறுப்பாக ரொம்ப கவனமாக அதாவது பாடுபடுகிற அநேகரை என்னுடைய இருதயத்தில் தாளில் அல்ல என்னுடைய இருதயத்தில் எழுதியிருக்கிறேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்களுக்குரிய ஆசீர்வாதம் மிகவும் பெரிதாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். கேட்கும்போது உங்களுக்கு விளங்கும். இன்னும் நீங்கள் ஊக்கமாக கர்த்தருடைய காரியத்தில் ஈடுபடுவீர்களாக. கர்த்தர் பிரதான காரியங்களை செய்வார். வெளிநாடுகளில் பல நாடுகளில் தேவனுடைய திருச்சபை எழும்பியிருக்கிறது. வெளிநாட்டில் இருக்கிற சபைகளுக்காகவும் வெளிநாட்டில் இருக்கிற தேவதாசர்களுக்காகவும் கூடி வருகிற திருச்சபையினுடைய சரீரமாகிய சபையினுடைய அங்கங்களுக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறதோடு உங்களுக்கு நல்வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டு வாசல் திறக்கிற ஆண்டாக இருக்கிறபடியினால் அவைகளை சமர்ப்பித்து உங்களுக்கு சொல்லிக்கொண்டு உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பி நீங்கள் நிமிர்ந்து நின்று மேல் நோக்கி எதிர்பார்த்து பெற்றுக்கொள்ள ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லிக்கொண்டு எல்லாவற்றிற்காகவும் தேவன் செய்த சகல நன்மைகளுக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதோடு திருச்சபைக்கும் ஊழியக்காரர்களுக்கும் சபையினுடைய மக்களுக்கும் இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.